தனக்கென ஒரு மாளிகை, ஒரு எளிமையான மனிதர், ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர், இப்படியெல்லாம் பேசப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு வீடு கட்டி தனக்கு அந்த வாழ்கிற அந்த ஆசை வந்ததில்ல, அங்குதான் தோற்று போனார். மக்களை ஒருங்கிணைப்பது மதத்தால், கடவுள் என்ற பெயரால், இப்படியெல்லாம் சேர்க்கும்போது பாஜகவுக்கு கிடைக்கிற வெற்றி வந்து இயற்கையான வெற்றி இல்லை, செயற்கையாக இருந்தாலும் மக்கள் அந்த இடத்துல போய் விழுகிறார்கள். பெரியார் தோற்று போகிற தலைவரே கிடையாது. பெரியாரை எதிர்த்து காணாமல் போகிற நபராகத்தான் சீமான் இருக்க போகிறார். அவர் வந்து இப்படி ஐயநாதன் மூலியமாக சொல்லி வேறு ஏதாவது ஆழம் பார்க்கிறாரா, அது நமக்கு தெரியாதுல்ல. அவர் சேருவாரா செயல்பட்டாரான்றது வேற. இப்படி சொன்னால், ஐயநாதன் போய் இப்படி வெளியே சொன்னால் அது எப்படி போய் ரீச் ஆகும், ஒருவேளை நமக்கு என்ன கட்சிக்கு என்ன டிமாண்ட் வரும், இதெல்லாம் பார்க்கணும். இரண்டாம் கட்ட தலைவர்களுடைய நெருக்கடிக்கு எடப்பாடி பணிந்து பாஜக கூட்டணி வைப்பாரா இல்லையா, அதுதான். வேண்டாம், விஜய் வந்தாருன்னா விஜய் பெஸ்ட் ஆப்ஷனா இருப்பார். கடைசி நாள் பிப்ரவரி மாதம் தேர்தல் அறிவித்து ஒரு 2-3 நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க டீல. அது வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த பக்கம் போகணும் யாராலும் கணிக்க முடியாது. இன்னைக்கு கூட தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கு, பாஜக மாநிலத்தில் தேர்ந்தெடுப்பதில் குழப்பம், நயினார் நாகேந்திரனா பொன் ராதாகிருஷ்ணனா இப்படியெல்லாம் எழுதியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கட்டுரையை அண்ணாமலை சொல்லி எழுதினாங்களான்னு தெரியல. அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும், மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். காங்கிரஸ் மீனர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து விவாதிக்க மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள் நம்முடன் இருக்கார். வணக்கம் சார். சார், இப்போ சட்டப்பேரவை தேர்தல் முடிஞ்சிருக்கு டெல்லிக்கு, அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டா இருக்குல்ல டெல்லியில, இதுக்கான காரணம் என்ன? டெல்லியில் ஒரு பெரிய ட்விஸ்ட்னு ஒன்று சொன்னீங்க. ட்விஸ்ட் கிடையாது. எந்த ஒரு ஆட்சியும் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால், ஒரு 3 வருடம் 3 முறை ஆட்சியில் தொடர்ந்து இருந்தால் ஒரு அதிருப்தி நிலவும். பாஜக என்ற வலிமையான கட்சி, அதன் பிறகு கொஞ்சம் இறங்கு முகத்தில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி, இந்த டெல்லியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆசைப்பட்டவங்க. கடைசியில் இந்த இடத்தில் புதிதாக கட்சி தொடங்கிய அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு தனிநபராக இருந்து கட்சியை வந்து வடிவமைத்தது மட்டுமல்ல, அந்த மக்கள் மத்தியில் போய் ரீச் ஆனார். எளிமை, அவர் வந்து ஒரு ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர் என்றெல்லாம் ஒரு தோற்றத்துக்கு தன்னை ஆட்படுத்தி கொண்டு, ஆட்டோ டிரைவர் அடித்தாலும் சரி, கார் டிரைவர் அடித்தாலும் சரி, வீட்டுக்கு தண்ணி வரலன்னு புகார் இருந்தாலும் சரி, உடனுக்குடனே அந்த எளிமையோடு அணுகிய முறை இருக்குல்ல, அது வந்து மக்கள் மத்தியில் இந்தியா முழுவதுக்கும் பேசப்பட்டது அரவிந்த் கெஜ்ரிவால். மாருதி கார், ரெனால்ட்ஸ் பென்னு சொல்லிட்டு எல்லாம் தனித்தனியாக வந்து டினோட் பண்ணி. ஆனால் அவர் ஒரு வீடு கட்டி அசிங்கப்பட்டார், கண்ணாடி மாளிகை. ஆமாம், அது வந்து 5 கோடியா 50 கோடியா 100 கோடியெல்லாம் தெரியாது, 7 கோடி ஆரம்பிச்சு 35 கோடி. ஆமாம். ஆனால் தனக்கென ஒரு மாளிகை, ஒரு எளிமையான மனிதர், ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர், இப்படியெல்லாம் பேசப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு வீடு கட்டி தனக்கு அந்த வாழ்கிற அந்த ஆசை வந்ததில்ல, அங்குதான் தோற்று போனார். அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு சரி, வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார், ஆனால் பாஜக வந்து தொடர்ச்சியாக லீடு எடுக்குதுன்னு நம்ம பார்க்க வேண்டியது. பாஜக வந்து ஒரு தொலைநோக்கு திட்டத்தோடு செயல்படும். அவங்களுக்கு தாய் கழகமான ஆர்எஸ்எஸ் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் தோல்விக்கு ஏற்பட்ட பிறகு, நன்றாக அடி வாங்கிய பிறகு பாஜக என்ன சொல்லிச்சு, எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தேவையில்லை, நாங்களே வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி பாஜக தலைவர் நட்டா ஒரு ஆணவமிக்க பேச்சுக்கு பிறகு அடி விழுந்ததில்ல பார்லிமெண்ட்டில். அதன் பிறகு நடந்த தேர்தல் மகாராஷ்டிராவில் ஆட்சி பிடிச்சது. அப்போ இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தாங்க. ஸோ அந்த ஒர்க்கை டெல்லியில் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக டெல்லியில் ஆர்எஸ்எஸ் உடைய வேலை, ஜம்மு காஷ்மீர் செய்த வேலை, மகாராஷ்டிரா செய்த வேலை, இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஆர்எஸ்எஸ் என்ற கட்டமைப்பு பெரிய ஒரு என்ஜினியரிங் சிஸ்டம். அது மக்களை ஒருங்கிணைப்பது மதத்தால், கடவுள் என்ற பெயரால், இப்படியெல்லாம் சேர்க்கும்போது பாஜகவுக்கு கிடைக்கிற வெற்றி வந்து இயற்கையான வெற்றி இல்லை, செயற்கையாக இருந்தாலும் மக்கள் அந்த இடத்துல போய் விழுகிறார்கள். அந்த விழுகிற அந்த ஆர்எஸ்எஸ் இன்ஜினியரிங் டீமை உடைக்கிற வேலையை காங்கிரஸ் இனிமேல் செய்யுமானே தெரியல. செய்கிற அளவுக்கு காங்கிரஸ் இப்போ டீம் இருக்கானே தெரியல. எல்லா 2029 மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அது வந்து ஒரு பெரிய அதிசயப்படுறதுக்கோ ஆச்சரியப்படுறதுக்கோ ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் காங்கிரஸ் வெறும் புக்லேயும் பேப்பர்லேயே தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஆமாம், இப்போ 100 சீட்டு ஜெயிச்சிட்டாங்க, 50-100 ஆச்சு. ஆனால் 2029 பாஜக வீழ்த்துகிற
ஒரு தொலைநோக்கு திட்டம், அந்த மக்கள் கிட்ட போய் சேருகிற மைக்ரோ மெக்கானிசம் ஸ்கீம் இருக்கா தெரியாது. ஓகே சார், இப்போ ஈரோடு தேர்தலில் எல்லாருமே எதிர்பார்த்ததான் திமுக அரசு வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சீமானுக்கான வாக்குகளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரது நம்ம பார்க்குறோம். தொடர்ச்சியாக அவர் பெரியார் சார்ந்த விஷயங்கள், அவதூறான விஷயங்கள் பேசினாலுமே பாஜகவோட ஓட்டு இந்த இடத்துல சீமானுக்கு விழுந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஈரோடு கிழக்கில் வந்து நாம் தமிழர் கட்சி டெபாசிட் வாங்குமா வாங்காதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. டெபாசிட் வாங்கக்கூடிய அளவுக்கு தான் இப்போ வாக்கு எண்ணிக்கை நம்ம பேசி கொண்டிருக்கிற நேரத்தில் உயர்ந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா எதிர்க்க வந்து அதிமுக இல்லை களத்தில். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி கணிசமான வாக்குகளை வாங்கும். இதில் ஒன்றும் ஆச்சரியப்படவே தேவையில்லை. டெபாசிட் வாங்கினாலும் ஒரு பெரிய வாக்கு வங்கியாக சொல்ல முடியாது. காரணம், எதிர்க்க போட்டியே இல்லை. திமுக எதிராக இருக்கிற ஒரே கட்சி இது. அப்போது நீங்கள் அதிமுக போட வேண்டாம். பெரியாரை திட்டியதால் அங்கே இருக்கிற இந்துத்துவ ஓட்டுகள், பாஜக ஓட்டுகள் நிச்சயமா சீமானுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும். சாதியவாதிகளோட ஓட்டுகளும் சீமானுக்கு தான். ஜாதி ஓட்டுலாம் விட்டுரும். நான் சொல்றது இந்துத்துவ ஓட்டுகள். பெரியாரை திட்டினால் எந்த ஓட்டு விழுமோ அதற்கான ஒரு மூல காரணத்தை ஒரு தேர்தலுக்கு முந்தைய அவர் இந்த யுக்தியை கையில் எடுத்துட்டார். எதை பேசுனா ஈரோடு கிழக்கில் ஓட்டு வரும், ஓட்டு வரான்னு தெரியும் அவருக்கு. அந்த ஜாதி ஓட்டுகள் எப்படி யார் போடுவாங்கன்னு தெரியுமோ அந்த ஓட்டுகளுக்கு மட்டும் தான் குறி வைத்தார். நான் சொல்றது மற்ற ஜாதி இல்லை. அவ்வளவுதான். ஆனா இதுக்கப்புறமா தொடர்ச்சியா அவர் பெரியார் சார்ந்த விஷயங்கள் இப்படியே கொண்டு போவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது நீர்த்து போகும். எப்பவுமே பெரியாருக்கு எதிராக போராடி வெற்றி பெறுகிற அளவுக்கு சீமான் ஒரு தலைவரும் அல்ல, அப்படி தோற்று போகிற தலைவர் பெரியாரும் அல்ல. அவர் வெற்றியின் குதிரையவர். யாரு? பெரியார். ஒரு பெரிய ஃபோர்ஸ். அந்த தலைவரை வீழ்த்துவதற்கு நீங்கள் வந்து எப்படி லைன் எடுக்கணுமோ அந்த லைன் எடுத்தாலும் முடியாது. காரணம், அவர் பேசுனதெல்லாம் பல வகையில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா ஏற்றுக்கொள்ள முடியாதான்னு. ஆனால் அவர் யாருக்கு பாடுபட்டார், எதற்காக பாடுபட்டார், எங்கே நிற்கிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் இப்போ எந்த கோயில் வேணால் வாசலுக்கு போங்க, எதிர்க்க பெரியார் சிலை வைங்க, சாமி கும்பிட்டோ யாராவது வெளியே வந்து மனமுருகி இருக்கிற ஒரு பக்தர்கள் வந்து வெளியே வந்து பெரியார் சிலையை பார்த்து ஒரு செருப்பை தூக்கி அடிப்பதோ இல்லை எச்சல் உமிழ்வதோ நடந்திருக்குதா? பெரியாரையும் சேர்த்து கும்பிட்டு போகிறாங்க நம்ம ஊர் ஜனங்க. வெளியே வந்த பிறகு ஒரு டைலாக் யாராவது கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை கேட்டவங்களை நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த மனுஷன் மட்டும் இல்லை நம்ம உள்ளே போயிருக்க முடியாது, அதனால் இவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போயிடுவான், கும்பிட மாட்டான். அப்படியும் ஒரு சில பேர் கும்பிடுறவங்க. கோயில் உள்ள நடக்கிற சில தனக்கு இழைக்கப்படுகிற அநீதி இல்லை, அங்கீகாரம். ஒரு வசதி படைத்தவனோ அல்லது ஒரு பெரிய விஐபியோ வந்தால் என்ன ஒரு மரியாதை கிடைக்கும், அந்த மரியாதை வந்து ஏழைப்பாழை கிடைக்காது. அந்த ஏழைப்பாழை உள்ளே போய் கும்பிடலாம். கும்பிட்டு வந்த பிறகு வெளியே வந்து பெரியாருக்கு நன்றி சொல்லிட்டு தான் போவார். காரணம், உள்ளே நடக்கிற அந்த அங்கீகாரம் தருகிற அந்த தன்மையில் மாறுபாடு இருக்குல்ல, அதை பார்க்கும்போது அவனுக்கு தெரியும். பெரியார் நம்மளை கோபுரத்துக்குள் உள்ளே அனுப்பியவர், கோயிலுக்குள் அனுப்பியவர். வெளியே கும்பிட்டவனை உள்ளே கூட்டு போனவர் பெரியார்னு தெரியும் அவனுக்கு. அதனால் பெரியார் தோற்று போகிற தலைவரே கிடையாது. பெரியாரை எதிர்த்து காணாமல் போகிற நபராகத்தான் சீமான் இருக்க போகிறார். ஓகே சார். ஆனால் இப்போ இவ்வளோ ஒரு முக்கியமான விஷயங்கள், இவ்வளோ அவதூறு சார்ந்த விஷயங்களை சீமான் வந்து பேசியிருக்காரு. ஆனாலுமே விஜய் பக்கத்துலேருந்து எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அதே மாதிரி சமூக நீதி வந்து கொஞ்ச நாளில் காணாமல் போய் இவங்க டிஎம்கே கவர்மெண்ட் சொல்கிற இந்த சமூக நீதி சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்ச நாளில் இந்த வேஷம் வெளிப்பட்டு போய்ட்டுன்னு சொல்லிட்டு விஜய் ஒரு அறிக்கை சம்மந்தமே இல்லாமல் விட்டுருக்காரு. இதுக்கான காரணம்லாம் என்ன? சமூக நீதி வந்து தோத்து போன்னு சொல்லி விஜய் சொன்னார்னா விஜயும் தோத்து போயிடுவார். அந்த அம்பலப்பட்டு போய் நிற்பாங்க. எதுக்கு நீங்கள் வரீங்க? சமூக நீதிக்கு அதில் வரீங்க. சமூக நீதியை முன்னிறுத்துகிற கட்சிகள் ஒன்றா தோற்று போகலாம், ஏன்னா தொய்வு ஏற்படும். தொடர்ந்து ஆட்சி 50 ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் ஆட்சி ஆளும்போது ஏற்படுகிற தொய்வு இருக்குல்ல, 2 கட்சி வேணான்றவங்கன்னா 3வது ஒரு கட்சி ஆப்ஷன் வருவாங்க. இப்படித்தான் விஜயகாந்த் வந்தார், வைகோ வந்தார், பாமக வந்தது, நாம் தமிழர். அதே மாதிரிதான் விஜய்க்கான ஸ்பேஸ் இருக்கா இல்லையான்றதை நம்ம ஒரு தேர்தலுக்கு பிறகுதான் பேசணும். அதனால அவர் சொல்ற அறிக்கையோ அவர் எதிர்வினை ஆற்றவில்லை என்ற ஒரு தயக்கமோ அவருக்கு ஏன் இல்லைன்றதெல்லாம் நம்ம விவாதிப்பது சரியா இருக்காது. ஆனா இவர் மூத்த பத்திரிகையாளர் ஐயனார் அவர்கள் சொல்லியிருந்தாரு, அதிமுகவோட கூட்டணி வைக்கணும்னு விஜய்க்கு ஒரு ஆர்வம் இருக்கு அப்படின்ற மாதிரி விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தார். அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதிமுகவோட கூட்டணி வச்சா திமுக அரசை விஜயால் வீழ்த்த முடியுமா? அதாவது 2011 விஜயகாந்த் ஏன் அதிமுகவோட போய் சேர்ந்தார்? ஏன் ஜெயலலிதா ஏற்றுக்கொண்டார்? இத்தனைக்கு வந்து ஜெயலலிதா வலிமையான தலைவர், கரிஸ்மேட்டிக் லீடர். திமுக வீழ்த்தக்கூடிய வாய்ப்பு அதிமுக அன்றைக்கு இருந்தது. அந்த அம்மாவே சொன்னாங்க, கூட்டணியே வேண்டான்னு சொன்னேன், என்னோட 2ஆம் கட்டத்தில் வற்புறுத்தியால் விஜயகாந்தோட கூட்டணி வைத்தேன்னு சொன்னாங்க. ஆனால்
திமுக வீழ்த்துவதற்கு விஜயகாந்த் கட்சி உதவியது, அதை மறுக்கவே முடியாது. அதனால தான் திமுக வந்து எதிர்கட்சியோட வரல. அப்படிப்பட்ட சூழலில் விஜய் வந்து அதிமுகவுடன் சேர்ந்தால் ஒரு 8-10% ஓட்டு இருக்குல்ல, அது டிரான்ஸ்ஃபர் ஆகிற பட்சத்தில் அதிமுக நிச்சயமாக ஒரு வலிமை பெறும். பட் அதிமுகவோட தான் விஜய் போவார் அப்படித ஐயனார் சொன்னார்ல, என்னிடம் தெரிவித்தார், அதுக்காக தான் ஒர்க் பண்ணுறாங்க, அதை நோக்கி தான் பயணிக்கணும்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? விஜய் வந்து ஐயநாதனிடம் சொன்னது எத்தனை தன்மை, எந்த தன்மையில பேசினாரு, இல்லை எத்தனை சதவீதம் உண்மை தன்மையெல்லாம் நம்ம பார்க்கணும். நிச்சயமா அவர் வந்து இப்படி ஐயநாதன் மூலியமாக சொல்லி வேறு ஏதாவது ஆழம் பார்க்குறாரா, அது நமக்கு தெரியாதுல்ல. அவர் சேருவாரா சேர மாட்டாரான்றது வேற வேற. இப்படி சொன்னால் ஐயநாதன் போய் இப்படி வெளியே சொன்னால் அது எப்படி போய் ரீச் ஆகும், ஒருவேளை நமக்கு என்ன கட்சிக்கு என்ன டிமாண்ட் வரும், இதெல்லாம் பார்க்கணும். அதனால் வந்து இப்போ நம்ம உடனே சொல்லி அதில் வந்து தீர்ப்பெழுத முடியாது. ஓகே சார். ஆனால் அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 2026க்கான எலெக்ஷனில் பாஜக அதிமுகலாம் ஒரே அணியில் நிற்கணும், நின்னா திமுகவை வீழ்த்திட முடியும்னு சொல்லிட்டு பல பேர் சொல்கிறாங்க. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? எடப்பாடி சொல்லணும் பாஜகவோட கூட்டணின்னு, நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதாவது வெற்றி கூட்டணியா இல்லையா என்பது தேர்தலுக்கு பிறகு பேசுவது. வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கும், சில இடத்துல திமுக நெருக்கடி ஏற்படும், வந்து மைனாரிட்டி ஓட்டு கிடைக்கல, அதுக்கு இந்துத்துவ ஓட்டு பெட்டர்னு சொல்லி எடப்பாடி நினைக்கணும். இப்போது அதிமுக பாஜக கூட்டணி வந்துவிடும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம். வருமா வராதுன்றது எடப்பாடி மட்டும்தான் தீர்மானிப்பார். அதெல்லாம் சொல்ல திரும்ப திரும்ப சொல்லுது. ஆனால் எடப்பாடிக்கு எக்ஸ்டர்னலாக இருந்து நிறைய அழுத்தம் கொடுக்குறாங்க, சின்னத்தை முளைக்க வச்சிரும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க, கேஸ் போடுன்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. நம்ம அழுத்தம் கொடுப்பது என்பது வேறு. அந்த அழுத்தத்துக்கு எடப்பாடி பணிவாரா இல்லையா? நான் வந்து வரக்கூடாதுலாம் சொல்ல மாட்டேன், இல்லை வந்துடும் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு என்னன்னா, 2ஆம் கட்ட தலைவர்களுடைய நெருக்கடிக்கு எடப்பாடி பணிந்து பாஜக கூட்டணி வைப்பாரா இல்லையா, அதுதான். வேண்டாம் விஜய் வந்தாருன்னா விஜய் பெஸ்ட் ஆப்ஷனா இருப்பார். பாஜக வேண்டாம், விஜய் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, கிருஷ்ணசாமி இந்த மாதிரி அமைப்புகளே போதும், திமுக வீழ்த்த முடியும்னு நினைச்சா அதுவே போதும் அவருக்கு. விஜய் வந்து ஒரு 8% வாக்கை வந்து கொடுத்தாலே அதிமுக மிகப்பெரிய வலிமை என்பது அவருக்கு தெரியும். அதுக்குதான் ஒர்க் பண்றாரு. விஜய் சொன்னதா ஐயனார் சொல்றாருல, அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில், அதற்கு வந்து அதிமுக தயாராக இருக்கிற பட்சத்தில் உண்மையிலே இப்போ என்ன சொல்லுவாரு, விஜய் வந்து நான் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று ஆசைப்பட்ட விஜய் ஒரு துணை முதல்வராக போகிறாரா, இல்லை வெறும் 5 அமைச்சர்களோடு நின்று விட போகிறாரா, இல்லை 40-50 தொகுதியோடு வந்து ஒப்புக்கொள்ள போகிறாரா, இதெல்லாம் கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்விக்கெல்லாம் எப்படி விடை தெரியும்? கூட்டணி நம்ம பேச்சுவார்த்தை நடந்து அந்த ஒப்பந்தம் முடிந்து என்ன மாதிரி திட்டங்கள் வைத்திருக்கன்னு அப்பதான் பேச முடியும். ஓகே சார். இப்போ திருமாவளவனை வந்து விஜய் கூட்டணிக்கு இழுக்கிறதுக்காக தான் ஆதவர்ஜனவா முன்னோட்டம் அனுப்பியிருக்காங்கன்ற மாதிரியான செய்திகளும் ஒரு சில பேர் சொல்றாங்க. பாஜகவோட ஒரு சைலண்ட் பார்ட்னரை வச்சுக்கணுன்றதுக்காக தான் நிர்மல்குமாரை சேர்த்திருக்காங்கிற விஷயங்கள்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இதெல்லாம் நம்ம வந்து சொல்றது ஏசிமா பேசுறது. இந்த வந்து நான் சொல்றேன், விடுதலை சிறுத்தை கட்சி திமுக கூட்டணியில் ஒரு நன்றாக இருப்பதாக தோற்றம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் அங்கே ஒரு சின்ன ஒரு சச்சரவு இருக்குது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டோட சச்சரவு இருக்குது, மனிதநேய மக்கள் கட்சி சச்சரவோடு இருக்குது. இப்போது இப்படி திமுக தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் வந்து தொடர்ச்சியாக சச்சரவு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு 4 கூட்டணி கட்சிகள் ஒரு சின்ன திமுகவுடன் ஒரு சின்ன இருக்கிறாங்க. ஆமாம், அப்படி ஒரு பிரச்சனையோடு இருப்பதாக தெரிகிறது. கண்டிப்பாக அதிமுக பயன்படுத்தும் அந்த ஏதாவது ஒரு கூட்டணி வெளியே வந்து நன்றாக இருக்கும். இதைத்தான் வந்து எதிர்பார்த்தது ஆதவர்ஜன். விடுதலை சிறுத்தை கட்சி எப்படியாவது திமுக வந்து பெயர்த்து எடுத்து வந்து அதிமுக நினைத்து விடுவார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ விஜய் கட்சியில் இருக்காரு, சவுக் சங்கரும் அதை தான் ட்ரை பண்ணாருன்ற மாதிரி விஜய் கட்சியில் இருக்காரு. இப்போ விஜய் கட்சி வந்து இங்கே வரும்னு சொல்றது பேசுவதும், நிர்மல்குமார் அங்கே போய் அதிமுக கொண்டு வருவார், அதுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறார், இதெல்லாம் வந்து ஏசிமா பேசலாம். நான் சொன்னேன், அக்டோபர் மாதம் தான் ஒரு ஓரளவு தெரியும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்கள் தான் அரசியல் கூட்டணிகள் மாறுவதற்கான, அந்த கூட்டணி மேகங்கள் எப்படி கலைய போகிறது, எங்கே இணைய போகிறதெல்லாம் அப்பதான் பேசணும். ஓகே சார். இந்த ஒரு முக்கியமான டிஸ்கஷனுக்குள்ள பாமக போன்ற கட்சிக்கெல்லாம் உள்ளவே வரமாட்டேன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒரு பாரம்பரியமான கட்சி 30 வருஷம் 34 வருஷமான ஒரு கட்சி நடத்துறாங்கனாலுமே எங்க வரணும்? இந்த மெயின் டிஸ்கஷனுக்குள்ள அதிமுக பாமக கூட்டணி வச்சா ஜெயிச்சிருவாங்க, விஜயோட பாமக கூட்டணி வச்சா ஜெயிச்சிருவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இது வரைக்கும் நீங்க அரசியல் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எந்த நேரத்தில் வந்திருக்கார்கள், எந்த நேரத்தில் இணைந்திருக்கான்னு தெரியும். கடைசி நாள் பிப்ரவரி மாதம் தேர்தல் அறிவித்து ஒரு 2-3 நாள் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க டீல. அது வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த பக்கம் போகணும் யாராலும் கணிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இப்போ நீங்க ஏன் டிஸ்கஷன் வரணும் கூப்பிட்டா என்ன அர்த்தம்? அந்த கட்சி தொடர்ச்சி அந்த சரியை நோக்கி செல்றதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைலுங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டைல்.
நீங்கள் 10.5% இடஒதுக்கீடு கொடுத்த அதிமுக தான் இணைவார்கள் என்று எதிர்பார்த்தார்கள். ஏன் பாஜக போனாங்க? அது நள்ளிரவு பேச்சுவார்த்தை, அதிகாலை 6 மணிக்கு பேச்சுவார்த்தை. இதெல்லாம் அரசியலை பார்த்து தானே பார்த்துருக்கோம். நம்ம எத்தனை முறை பார்த்துருக்குறோம். பாஜகவோட தலைவர் மாற்றப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் எதிர்பார்த்தாலும் பாஜகவோட தலைவரை 2026 எலெக்ஷன் முடிவு வரைக்கும் மாற்றத்துக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பாஜக வட்டாரங்கள் சொல்றாங்களே, அது எப்படி எடுத்து? இன்னைக்கு கூட தினமலர்ல ஒரு செய்தி வந்திருக்கு. பாஜக மாநிலத்தில் தேர்ந்தெடுப்பதில் குழப்பம், நயினார் நாகேந்திரனா, பொன் ராதாகிருஷ்ணனா, இப்படியெல்லாம் எழுதியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த கட்டுரையை அண்ணாமலை சொல்லி தான் எழுதினாங்களான்னு தெரியல. ஏன்னா அண்ணாமலை தான் 99% அப்படின்னு முடிவாகி போச்சு. சமீபத்தில் சென்னைக்கு வந்த அமித்ஷா வந்து அண்ணாமலையை கூட்டி கொண்டு போன காட்சி, கொண்டு போன அழைத்து போன காட்சியெல்லாம் செய்தியில வந்தது. அப்படி இருக்கும்போது அவர் தான் தலைவர்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. எங்க தமிழ்நாடு பாஜக முடிவு பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி குழப்பம்னா அவர் அதை தான் விரும்புகிறார் அண்ணாமலை. எனக்கு தெரிந்தவரை அதிமுக கூட்டணி வருகிறதா வரலையா அதை தாண்டி இந்த கட்சியை வந்து ஒரு 6% ஒரு 11% கொண்டு போயிட்டாரு, 4% 11 கொண்டு போயிட்டாரு. ஆனால் அண்ணாமலை தான் நீடிப்பார் என்று டெல்லி உறுதிப்படுத்தி விட்டது. அறிவிப்பதில் தாமதம் இருக்கலாம். எதற்கான தாமதம், ஏன் இது நீடிக்குதுன்னு நமக்கு தெரியாது. எனக்கு தெரிந்தவரை அண்ணாமலை மாற்றப்படுவதற்கான வாய்ப்பில்லை என்று நான் நம்புகிறேன். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களை பொன்னார் நேரத்தை உங்களோட பங்கு நன்றி சார். தேங்க்யூ. Taste the Daily.